அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இரண்டாவது வகையான வீரபத்ராசனம் எப்படி செய்யறதுன்னு கத்துக்க போறோம். 5 ஸ்டெப்ல கத்துக்க போறோம். முதல் ஸ்டெப், யோகா மேட்டுடைய எட்ஜ்ல நின்றுக்கலாம். கால்களை இந்த மாதிரி கொஞ்சம் அகலமா வச்சுக்கணும். நம்மளுடைய 2 குதிகால்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். அதுக்காக தான் மேட்டோட ஓரத்தில் நின்றுக்கணும். இப்போ எந்த அளவுக்கு அகலமா இருக்கணும்ன்றத ஸ்டெப் 2ல பார்க்கலாம். ஸ்டெப் 2, கைகளை உயர்த்தி நம்ம தோள்பட்டை அளவு உயரத்தில் வச்சுக்கிறோம். ரொம்ப மேலேயோ கீழேயோ இல்லாம சரியா தோள்பட்டை அளவு வச்சுக்கிறோம். தலை நேரா இருக்கணும். நம்ம கைகள் எவ்வளவு அகலமா இருக்கோ அதே அளவு நம்ம கால்களை அகலமா இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 2ல நம்ம இந்த மாதிரி இருப்போம். ஸ்டெப் 3, வலது கால் பாதத்தை பாருங்க. பாதத்தை இந்த மாதிரி திருப்பி வலது பதமா வச்சுக்கிறேன். நான் வலது பதம் முதல்ல செய்யப்படுறேன், அதனால வலது பாதத்தை இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிறேன். வலது பதமா சைட்ல பார்த்த மாதிரி. ஸ்டெப் 3ல இந்த மாதிரி இருக்கும். ஸ்டெப் 4, வலது முட்டியை மடிச்சு இந்த மாதிரி நேரா கொண்டு வந்துடுறேன். என்னுடைய முட்டி, முழங்கால், குதிகால் தலைக்கு நேரா இருக்க மாதிரி இருக்கும். ஸ்டெப் 4ல இந்த மாதிரி நிற்கும் போது தானாவே நம்ம பாடி முன்னாடி சாய ஆரம்பிக்கும். அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். நேரா இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். உடல் நேரா பார்த்தவா இருக்கணும். ஸ்டெப் 4, கை விரல்கள் நீட்டி இருக்கலாம். ஸ்டெப் 5, என் தலையை வலது புறம் திருப்ப போறேன். இந்த நிலையில சில மூச்சுகள் ஓய்வு எடுக்கலாம். ஆசனத்துக்கு எப்படி படிப்படியா வரணும், ஆசனத்தை வந்து வெளியே வரணும், படிப்படியா வரணும். முதல்ல ஸ்டெப் 5, தலையை திருப்பணும். 4, கால்களை நேராக்கிக்கலாம். 3, பாதத்தை நேராக்கிக்கிறேன். 2, கைகளை கீழே கொண்டு வந்துடுறேன். அண்ட் 1, நேரா நிற்கிறோம். நம்ம வலது புறம் செஞ்ச மாதிரி இடது புறம் செய்ய போறோம். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கலாம். இது 2 மூச்சுகள். இடது புறம் செய்ய போதும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஸ்டெப் 1, கால்களை அகலமா வச்சுக்கிறோம். ஸ்டெப் 2, கைகள் தோள்பட்டை அளவு நேரா, கை விரல்களை நீட்டிக்கலாம். கால்கள் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கைகளுக்கு நேரா. இப்போ இடது பாதத்தை சைட்ல திருப்புறேன். 4, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. and 5. வலது புறம் எவ்வளவு நேரம் செய்யணுமோ அதே மாதிரி இடது புறம் செய்யணும். நான் வலது புறம் 3 மூச்சுகள் இருந்தேன், இடது புறமும் அதே மாதிரி 3 மூச்சுகள். படிப்படியா வெளியில வர போதும். 5, தலையை நேரா கொண்டு வந்துடுறேன். 4, முட்டியை நேராக்கிடுறேன். 3, கால் பாதத்தை திருப்பிடுறேன். 2, கைகளை கீழே கொண்டு வந்துடுறேன். and 1. அனைவருக்கும் நன்றி.